நான் போயிட்டா அந்த சுதாகர் திரும்ப இங்க வரமாட்டானா? வருவான், பிரச்சனை பண்ண வருவான். அத நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டாம் சார். டாடி. ஹலோ டாடி. டேய், என்னடா ஆச்சு? போன உன்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நந்தினி போன் எடுக்கவே இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்துச்சு டாட். பட் இப்போ நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். பாவி, அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான் அவன். டாட், யூஆர் ஆன் ஸ்பீக்கர் டாட். நான் அவனை அடிச்சு துரத்தியாச்சு டாட். இனிமே அவனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சூர்யா, இனிமேல் தான் பிரச்சனைய. அவன் அடிபட்ட பாம்பு சும்மா இருப்பான். அவன் கண்டிப்பா திரும்ப திரும்ப கொத்த வருவான். இனிமே ஒரு நிமிஷம் கூட யாரும் அங்க இருக்க வேணாம். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு முதல்ல சென்னைக்கு வந்து சார். ஐயா, எல்லாருமே வா. ஆமாம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி அங்க இருக்க முடியும்? வயசு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் பாட்டி, வயசானவங்க அப்பா வேற இருக்காரு. எந்த நம்பிக்கையில அவங்களை விட்டுட்டு இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அவன் சுத்தமா ஈவு இறக்கமே இல்லாத ஒரு ஆளு. ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஏதாவது பண்ணான்னா நாம இங்க இருந்துட்டு என்னவா பண்ண முடியும்? இத பாரு, எதுவும் பேச வேணாம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஓகே டாட், இட்ஸ் a good idea. நான் பாத்துக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி கிளம்புங்கன்னு சொன்னா எப்படிங்க ஐயா? இங்க பாரு நந்தினி, நீ எதுவும் பேச வேணாம். சூரிய என்ன சொல்றானோ அதை மட்டும் செய். ஓகே டாட். சி நந்தினி, கொஞ்சம் நான் சொல்றத மட்டும் கேளு. ஓகே, மத்த எல்லாத்தையும் விட இப்போ உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, சென்னையில நம்ம கண்ணு முன்னாடி உன் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. நான் இருக்கேன், டாட் இருக்காரு, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பாத்துக்கலாம். இப்ப நீ எமோஷனலா யோசிக்கிறத விட கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஓகே, ஏய் இங்க பாரு. சி இவ ஃபேஸ பாரு, எப்படி இருக்கு பாரு இவளோட ஃபேஸ். இந்த பிரச்சனைக்கு இவ அவ்வளவு அரண்டு போயிருக்கா. இன்னொரு பிரச்சனையை இவ தாங்குவாளா? ஏ வேணாமா நந்தினி, வேணாம். ஏன் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் யோசிக்கிற? நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. கமான், கெட் ரெடி. சீக்கிரம். டைம் இல்ல. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. போங்க ப்ளீஸ், போங்க ப்ளீஸ். அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. பிராக்டிகலா யோசிங்க ப்ளீஸ். போங்க, ரெடி ஆகுங்க. கமான் போ, வண்டியில உட்கார். போங்க. வாங்க பாட்டி. அண்ணா கொஞ்சம் பாத்துக்க. நான் சரி சிங்காரம். வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க, இங்கதான் வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. யார் வீடுமா இது? தெரியலையா அம்மாச்சி? யார் வீடா இருந்தா என்ன? சுரேஷர் வாங்கன்னு சொல்லிட்டாங்களே, வாங்க போலாம். ஏய், எங்கடி போற முந்திரி கொட்டை மாதிரி? ஏங்கா போனா என்ன? போலாம். முதல்ல நந்தினி அக்கா போட்டு அப்புறமா நாம போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. என்ன எதுக்கு இவ்ளோ டிஸ்கஷன்? வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. ஆமா, உள்ள வரதுக்கு எதுக்கு மாநாடு போடுறீங்க? ஏன் வீடு பிடிக்கலையா? ஏன் அங்கிள் பிடிக்கலையா? ஐயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கயா.
ஐயாவும் நீங்களும் எடுத்த முடிவுக்கு தானே நாங்க இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கோம். ஆ. அப்புறம் அவ்வளவுதானே? உள்ள வர்றதுக்கு என்ன? அதானே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் போய் ஒரு ரூம பாரு, ஒரு ரூம பாரு. பாட்டிமா வாங்க கிச்சனை பாப்போம். வாங்க 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 வாங்க. இந்த பக்கம் தான், வாங்க பாரு. என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயா. டாடி ஐயா நந்தினி வீடெல்லாம் ஓகே தானே? பிடிக்கலன்னா சொல்லு, வேற வீடு பார்த்தலாம். பாருங்க. ஆ. ஐயா என்னம்மா இதெல்லாம்? ஐயா, நீங்களும் சூர்யா சாரும் செஞ்சிருக்கிற உதவிக்கு நானும் என் குடும்பமும் எப்படி கைமாறு செய்ய போறோன்னே தெரியல. டாடி இதெல்லாம் நடிப்பு டாடி, இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஐயா என்ன? ஏய், ரொம்ப நடிக்கிறா. சார் இல்ல என்ன சார். என்ன பாக்குற? சும்மா சும்மா சூர்யா சார் ஹெல்ப் பண்றாருன்னு சொன்னால, ஒரு தடவையாச்சும் ஏன் கால்ல விழுந்திருக்கியா? டேய், என்னடா இது? எல்லாமே உனக்கு விளையாட்டு தான். ஐயா நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு காலம் பூரா உங்க காலடியே விழுந்து கிடப்போம்யா. ஐயோ நான் சும்மா சொன்னேன் அங்கிள். சிங்காரம், என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசக்கூடாது. நீ அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்க, அவன் மாமனாரு, எனக்கு சம்பந்தி. நீ ஐயா நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்ல, நாங்க எப்பவுமே உங்க வீட்டு வேலையாளு தாங்க. அதையும் தாண்டி எங்க குடும்பத்துக்கு உயிர் பிச்சை போட்டவங்க நீங்க. நீங்க 2 பேரும் தாங்க எங்க குலசாமி, எல்லாமே நீங்க தான். ஐயோ டாட். சூர்யா சார் மட்டும் வரலன்னா அந்த சுதாகரும் அவன் ஆட்களும் எங்களை கொன்னு கூட போட்டிருப்பாங்க. அப்பவும் சூர்யா சார் நான் கிளம்புங்கன்னு தான் சொன்னேன். அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசினேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்காக இவ்ளோ பண்ணிருக்காரு. இங்க வந்தா நீங்க இப்படி ஒரு வீட்டை எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் இல்லைன்னா நானும் என் குடும்பமும் நடுத்தெருவுல தான் நின்று இருப்போம். போதுமா போதும். 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி ஏன் இப்படி என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? 1000 நன்றி சொன்னாலும் எங்களை தள்ளி தானே வச்சிருக்கீங்க. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வீடு எடுத்து தங்க வச்சிருக்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும். யாரு? ஆமாங்கய்யா. தாய் குலமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, புரியுதா? கொஞ்சம் சொல்லுங்க டாடி, இவளுக்கு சொல்லுங்க. அப்புறம் சிங்காரம், ஐயா. எல்லாரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. ஆ. நான் சாப்பாடு ஹோட்டல்ல சொல்லியிருக்கேன், வந்துரும். இட்ஸ் a good சரி, idea. சாப்பிடுங்க. சரி வாங்க, புரியுதா? வீடு ஒரு ரோட்டி பாப்போம். கார்ல இருந்த ஓகேவா உங்களுக்கு? பேக்ல நல்லா சரிப்பா. ஃபேமிலி தானே? போங்க ஒரு ரோட்டி வீட்டை அம்மாச்சி சுத்தி மேல பாருங்க. போலாம் வாங்க. டாடி பரவாயில்ல டாடி, இந்த வீடு ரொம்ப மேல நல்லா போலாம். இருக்கு. சரி. ஆ, அப்படியா? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுதாகர் என்னாச்சு? என்ன அண்ணியார், ஒரே ரிங்லயே போன் எடுத்துட்டியா? எப்படா சுதாகர் கால் பண்ணுவான்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பியா போல. என்னாச்சு முதல்ல அத சொல்லுங்க. அட போங்க,